சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா கார் பந்தயத்திற்காக விடியா திமுக அரசு ஓமந்தூரார் சிறப்பு மருத்துவமனையின் நுழைவு வாயில் மூடப்பட்டு குறுகலான பாதையாக மாற்றப்பட்டிருப்பதால் நோயாளிகள் கடும் சிரமமடைந்துள்ளனர். சென்னையில் ஆகஸ்ட் 31ஆம் தேதியும் செப்டம்பர் 1ஆம் தேதியும் ஃபார்முலா கார் பந்தயம் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் தற்போது சுவாமி சிவானந்தா சாலை, அண்ணா சாலை, கொடிமர சாலை, காமராஜர் சாலை ஆகிய 4 சாலைகளும் ஃபார்முலா கார் பந்தயத்திற்கு ஏற்றவாறு மாற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையின் நுழைவு வாயில் மூடப்பட்டு குறுகலான பாதையாக விடியா திமுக அரசு மாற்றியுள்ளது. இதனால் மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் சிரமத்துடன் மருத்துவமனைக்குள் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அவசர சிகிச்சைக்காக நோயாளிகள் வரக்கூடிய இந்த நுழைவு வாயில் இப்படி குறுகலாக மூடப்பட்டிருப்பது மக்களின் மீது விடியா அரசுக்கு அக்கறை இல்லாததையே காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு தான் அவங்களே முடிவெடுக்கணும். இது அரசு விழாவை அவங்க நடத்துறதுனால எதுவும் சொல்றது கிடையாது. அதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதில் கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்தால் நல்லா இருக்கும். அவ்வளோதான். அது அரசுக்கு தெரியணுங்க ஐயா. அது அவங்க தான் முடிவு எடுக்கணும். அது மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு தெரியணும். இவங்க மக்கள் நிலைமை அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க, என்ன பண்ண முடியும்? எல்லாம் ஓட்டு போட்டுட்டாங்க, அதுக்கான பலனை அவங்க அனுபவிச்சே இருக்கிறாங்க. அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் பல தரப்பட்ட மக்கள் சிகிச்சையாக வரக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு விசேஷத்துக்கு விழாவிற்காக இது கார் பந்தயத்திற்காக தடை பண்ணியிருக்கிறது ரொம்ப வருத்தக்கூடிய ஒரு செயல். ஏனென்றால் அவசர சிகிச்சை பிரிவுக்காக தான் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இங்கே வராங்க. வரக்கூடிய நபர்களுக்கு இடையூறாக இருப்பது ரொம்ப வருத்தத்தக்க ஒரு செய்தியாக இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த 9 மூட்டை பீடி இலைகள் பிடிபட்டது. கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கடத்தலில் ஈடுபட்ட ஒருவரை மட்டும் கைது செய்துள்ள நிலையில் தப்பி ஓடியவர்களை பிடிக்க முடியாமல் விடிய அரசின் ஏவல் துறை திணறி வருகிறது. நிர்வாக திறனற்ற பொம்மை முதல்வர் ஆட்சியில் இதுபோன்ற கடத்தல்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாவை அடக்கி பேச வேண்டும் என்றும், இல்லையென்றால் அதிமுக தொண்டர்கள் அவருக்கு சரியான பதிலடி கொடுப்பார்கள் என நெல்லை மாவட்ட அதிமுக செயலாளர் தச்சை கணேசராஜா எச்சரித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி குறித்து பேச அண்ணாமலைக்கு எந்த தகுதியும் கிடையாது என கூறினார். அண்ணாமலை நாவை அடக்கி பேச வேண்டும். தவறினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அவருக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள். இவருக்கு இதே வேலையாக போச்சு. இப்போ திமுக மேலே கள்ளக்காதலில் இருக்காங்க. திராவிட மாடல்னு சொல்லி திராவிடர் மேலே இவங்க கள்ளக்காதலில் இருக்காங்க. அவங்க திராவிட மாடலில் கந்தப்பெருமானை கற்சிலை என்றார்கள், கற்பனை என்றார்கள். ஆனால் இப்போ கந்தப்பெருமானை சொந்த பெருமான் என்று சொல்லிக் கொண்டு திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டத்தில் கீழ்பெண்ணாத்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு அதிமுக புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு உரிமைச்சீட்டுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பேரூராட்சி முன்னாள் கவுன்சிலர் எம் குப்பு உள்ளிட்டோர் அமமுக கட்சியில் இருந்து விலகி கீழ்பெண்ணாத்தூர் பேரூராட்சி செயலாளர் ஓசி முருகன் முன்னிலையில் தாய் கழகமான அஇஅதிமுகவில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. அரங்கநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் போக்குவரத்து பிரிவு அண்ணா தொழிற்சங்க பிரிவு நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி டூவிபுரத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. சண்முகநாதன் தலைமையில் அண்ணா தொழிற்சங்க பேரவை பொருளாளர் அப்துல் ஹமீது, அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து பிரிவு துணை செயலாளர் வீரேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட போக்குவரத்து பிரிவு கிளை நிர்வாகிகளுக்கு புதுப்பிக்கப்பட்ட உறுப்பினர் உரிமை சீட்டை முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. சண்முகநாதன் வழங்கினார். அப்போது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் போக்குவரத்து தொழிலாளர்களின் நிலை குறித்தும் தற்போது உள்ள விடியா திமுக அரசின் போக்குவரத்து தொழிலாளர்களின் இன்றைய நிலை குறித்தும் விளக்கும் வகையில் தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையத்தின் முன்பு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கிழக்கு ஒன்றியம் ஏரலில் கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்வு முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்றது. ஸ்ரீவைகுண்டம் கிழக்கு ஒன்றியம் ஏரல் மற்றும் சாயர்புரம் பேரூராட்சி பகுதி கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டை வழங்கி பேசிய எஸ்.பி. சண்முகநாதன், தமிழகத்தில் அதிமுகவின் திட்டங்களையே பொம்மை முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்றி வருவதாகவும் புதிய திட்டங்கள் எதையும் தொடங்கவில்லை என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் திருப்பார்கடல், தெற்கு மாவட்ட ஜே பேரவை செயலாளர் விஜயகுமார், ஸ்ரீவைகுண்டம் ஒன்றிய செயலாளர் மேற்கு காசிராஜன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.